அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது செட் ஆகும். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, அதோட ஈஸியாகவும் செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவல், இது வந்து ஒரு 100 கிராம் அவல் இருக்கும், எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த ஏதாவது தூசிகள் இது இல்லை இந்த மாதிரி ஏதாவது உமி மாதிரி இருந்தால் அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு வெறும் அவல் மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணியை வெளியே ஊற்றிட்ட பிறகு அதில் ஏதாவது உமி போல் இருந்தால் அதை எடுத்துருங்க. இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் ஓகேங்க. வாழைப்பழம் ஒன்று, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாவது சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட இங்கே வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல வந்து மில்க் பவுடர் தான் சேர்க்கணும். அதோட 2 பிஸ்கட் சேர்த்துக்கலாம். பிஸ்கட் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஸ்வீட்காக சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஹார்லிக்ஸுக்கு பதில் மில்க் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட இங்கே வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாங்க. பால் இல்லை தண்ணி ஊற்றி இதை சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிட்றணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா இது ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் திரும்பவும் கெட்டி ஆகிடும். அதனால் இதை உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடணும். இது எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் காலையில் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதோடு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வேணுன்ற ஃப்ரூட்ஸ் வந்து லாஸ்ட்டில் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டோம், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.